அமேசான் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்ட உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு மழைக்காடு தான் அமேசான். இந்த உலகத்தில் இருக்கிற 9 நாடுகளோட படர்ந்து விரிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காடு. மொத்தம் 16,000 வகையான மரங்கள், 40,000 வகையான தாவரங்கள் இங்க காணப்படுது. இன்னைக்கு நம்ம வீடியோல அமேசான் ஃபாரஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நான் மேஸ்ரிட்டோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். 1541 பிரான்சிஸ்கோ டி ஒர்லானா அப்படின்றவர் கோல்டன் ஸ்பைசஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அமேசான் ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாரு. அமேசான் ஃபாரஸ்டோடைய எந்த பகுதிக்குள்ள அவர் போறாருன்னா இப்ப இருக்கிற பெரு அப்படின்ற அந்த நாடுக்குள்ள போறாரு. அவர் உள்ள போகும்போது இகாமியாபாஸ்ன்ற பெண் பழங்குடியினர்கள் அவரை அட்டாக் பண்றாங்க. இகாமியாபாஸ்னா உமன் வித்வுட் ஹஸ்பண்ட்ஸ். இது அவர் கிரீக் மித்தாலஜியோட கம்பேர் பண்ணி அமேசான்ன்ற பேரை அந்த காடுக்கு கொடுக்கறாரு. அமேசான் உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு மழைக்காடுன்றதுல சந்தேகமே இல்லை. பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனிசுவேலா, ஈக்குவேடர், பொலிவியா, கயானா போன்ற 9 நாடுகளுடைய படர்ந்து விரிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காடு. இதுல 60% காடுகள் பிரேசில் நாட்டுடைய எல்லைக்குள்ள இருக்கு. பெரு நாடுல 13%, கொலம்பியால 10%, மீதி இருக்கிற நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான காடுகள் பரவி இருக்கு. 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு காடுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். 16,000 வகையான மரங்கள், 40,000 வகையான தாவரங்கள், 3,000 வகையான மீன்கள், 1,300 வகையான பறவைகள், 25 லட்சம் வகையான பூச்சிகள், 427 வகையான பாலூட்டி இனங்கள், 430 நீர்நிலம் வாழும் உயிரினங்கள், 380 ஊர்வனங்கள், 3,000 வகையான பழங்களை கொண்ட ஒரு காடு தான் அமேசான் ஃபாரஸ்ட். இது எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்ச இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அமேசான் ஃபாரஸ்ட்ல இன்னமும் நிறைய இடங்கள் ஆராய்ச்சி செய்யப்படாம தான் இருக்குது. நம்ம மில்கி வே கேலக்சில மட்டும் 100ல இருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் வரைக்கும் இருக்குது. ஆனா அமேசான் ஃபாரஸ்ட்ல 400 பில்லியன் மரங்கள் இருக்கு. இதனால அமேசான் நம்மளுடைய பூமிக்கு 20% ஆக்சிஜனை தருது. சுமார் 150ல இருந்து 200 பில்லியன் கார்பனை அமேசான் ஃபாரஸ்ட்லயும் அதோட மண்ணிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. இதனால நம்மளுடைய பூமியை குளோபல் வார்மிங்ல இருந்து அமேசான் ஃபாரஸ்ட் காப்பாத்திட்டு இருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட்ல 400 வகையான உள்நாட்டு மக்களும் 300 வகையான மொழிகளும் பேசப்படுது. அங்க 40 மில்லியன் மக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அங்க வாழ்ந்துட்டு இருக்க பழங்குடியினர் மக்கள் வெளி உலகத்தோட தொடர்பு இல்லாம அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி, கலாச்சாரம்னு வாழ்ந்துட்டு வராங்க. அமேசான்ல வாழற பழங்குடியினர் மக்கள் 11,200 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்களோட வாழ்விடத்தை தேடி போயிருக்காங்க. அமேசான்ல ஒரு அமேசான் ரிவர் உலகத்துடைய 2வது பெரிய நதியா இருக்குது. ஆனா உலகத்திலேயே அதிக கொள்ளளவை கொண்ட ஒரு நதினா அது அமேசான் ரிவர் தான். இந்த நதியோட தண்ணீர் அட்லாண்டிக் ஓஷன்ல போய் கலந்துரும். உலகத்துடைய மற்ற இடத்தை கம்பேர் பண்ணும்போது அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் நிறைய ஆபத்தான உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்குது. கொன்றுணியான ஜாக்குவார்ல இருந்து அனகொண்டா வரைக்கும் அங்கதான் இருக்குது. பாய்சன் டாட் ஃப்ராக் அமேசான்ல வாழ்ந்துட்டு இருக்க விஷத்தன்மையை கொண்ட ஒரு தவளை. யாராவது அந்த தவளையை தொட்டாங்கன்னா அதோட தோல்ல இருந்து விஷம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த தவளையோடைய விஷம் உயிருக்கு பெரிய ஆபத்தாகவும் முடியும். இருந்தாலும் மனிதர்கள் இதை பிடிக்கிறதுக்கு தேடிட்டு தான் இருக்காங்க. சுமார் 29 அடியும் 500 பவுண்ட் எடையும் கொண்டு வளரக்கூடிய அனகொண்டா பாம்பும் அமேசான்ல தான் இருக்குது. அனகொண்டாக்கள் நீர்ல மட்டும் இல்லாம நிலத்திலையும் வாழும். ஆனா தண்ணீர்ல தான் நிறைய நேரத்தை செலவழிக்கும். நிறைய பேருக்கு டால்பின் தெரியும். ஆனா அமேசான் ஃபாரஸ்ட்ல பிங்க் கலர்ல டால்பின் இருக்கும். இது நம்மளுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அமேசான் ஃபாரஸ்ட்ல அந்த மாதிரி நிறையவே இருக்கு. இந்த காடுல ரஃப்லேசியா அர்னால்டின்னு சொல்லக்கூடிய 7 கிலோ கொண்டு வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளவரும் இருக்கு. இதுதான் உலகத்துடைய மிகப்பெரிய பூவும் கூட. இதுல இருந்து அழுகி போன இறைச்சியோடைய ஸ்மெல்லும் வரும். இது மட்டும் இல்லாம கொடிய கடல் உயிரினமான பிரானாஸும் அமேசான்ல இருக்கு. புல்லட் அண்ட் பிரானா, அனகொண்டான்னு நிறைய கொடிய உயிரினங்கள் அமேசான்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட்ல பொழியக்கூடிய மழை அதோடைய தரையை ரீச் பண்றதுக்கு 10 நிமிடம் ஆகும். ஏன்னா அதோடைய மரங்கள் அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். இவ்வளவு ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் கொண்ட அமேசான் ஃபாரஸ்ட் எப்போ தோன்றி இருக்கும்னா யோசனேரான்ற காலகட்டத்துல தோன்றி இருக்கு. அதாவது 56 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா இப்போ மனிதர்களால 20% ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட் அழிஞ்சிடுச்சு. இது எதனாலனா மனிதர்கள் தேவைக்காக மரங்களை வெட்டுறதும் விவசாயம் பண்றதுக்காகவும் டிஃபாரஸ்டேஷன் நிறையவே நடக்குது. இதுல நிறைய இல்லீகலான டிஃபாரஸ்டேஷனும் நடக்குது. அமேசான் ஃபாரஸ்டோட சிறப்பு என்னன்னா அது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்ன்றனால அங்க எப்பவுமே மழைக்காலம் தான். அமேசான் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாம நிறைய காடுகள்ல காட்டு தீ ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா மரங்கள் காஞ்சதுக்கு அடுத்தது அது ஒண்ணுக்கு ஒண்ணு உரசும் போது ரொம்பவே ட்ரையா இருக்கும். அந்த டைம்ல அதுல நெருப்பு உருவாகும். அதிக வெப்பத்தால அந்த இடத்துல தீ பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த காடே பத்தி எரியும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த காடே அந்த நெருப்பை அணைச்சிடும். ஆனா 2019 அமேசான்ல ஏற்பட்ட காட்டு தீ ரொம்ப வாரத்துக்கு நீடிச்சது. இதை ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. இது நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. இதுல மனிதர்களுடைய கரை இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி மனிதர்களும் அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மரங்களை அழிச்சிட்டே வந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பெரும்பாலான இடங்கள் இன்னும் 40 வருடங்கள்லயே அழிஞ்சிடும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.